நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் வேளாண்மை துறையில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் திட்ட ஆலோசகராக பணிபுரியும் திரு கே கண்ணன் அவர்கள் நெல் தரிசில் பயறு வகை பயிர்கள் சாகுபடி குறித்து பகிர இணைகிறார். அன்பார்ந்த அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்ட உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். என்னுடைய பேர் கண்ணன். நான் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தினுடைய திட்ட ஆலோசகராக சிவகங்கை மாவட்டத்திலே பணிபுரிகிறேன். இப்பொழுது நம்ம மாவட்டத்துக்கு விவசாயிகளுக்காண்டி உளுந்து சாகுபடியை பற்றி, அதாவது நெல் தரிசில் உளுந்து பயிர் சாகுபடியை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இந்த வருடம் வடகிழ பருவமழை மூலமாக நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதனால் சம்பா பருவத்தில் நம்ம மாவட்டத்தில் 83,000 ஹெக்டேர் பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு இப்போ அறுவடை பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. தற்பொழுது எல்லா கிராமங்களிலும் உள்ள பாசன கண்மாயில் 60லேருந்து 70 நாள் தண்ணீர் உள்ளது இருக்குது. இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம நெல் தரிசில் அறுவடைக்கு பின்னாடி நெல் தரிசில் நம்ம பயிர் வகை சாகுபடி பண்ணணும். இந்த திட்டத்தில் பயிர் வகை சாகுபடி அதிகமாக ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாண்புமிகு முதல்வர்கள் வேளாண்மை துறைக்கு ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. அதன் மூலமாக எங்களுடைய துறையினுடைய செயலாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுடைய அறிவுரைப்படி நம்ம மாவட்டத்துக்கு ஒரு 11,000 ஹெக்டேரில் சாகுபடி பண்ணணும்னு எங்களுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம மாவட்டத்தில் 521 ரெவன்யூ கிராமங்கள் இருக்குது. அந்த ரெவன்யூ கிராமத்தில் 21 எல்லா கிராமத்துலேயும் ஒரு 20 ஹெக்டேர் சாகுபடி பண்ணாலே நம்ம 10,000 ஹெக்டேரை கொண்டு வந்துடலாம். அது எங்கள் வேளாண்மை துறையில் பணிபுரியக்கூடிய எல்லா கீழ்மட்ட அலுவலர்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். இது செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னா, இது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புரதச்சத்து அதிகமாக கிடைக்கக்கூடிய பயிர் வகை சாகுபடி பண்ணோம்னா நமக்கு மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. எப்படி மண் வளம் பாதுகாக்கப்படுகிறதுனா, இதோட வேர் முடிச்சுகள், அதாவது வேர் முடிச்சுகள் மூலமாக பாக்டீரியா காற்றுள்ள தலைச்சத்தை கிரகிக்கிறதுனால தலைச்சத்து அதிகமாக கிடைக்குது. இப்போ அடுத்த பயிர் நம்ம சாகுபடி நெல்லோ வேறு பயிர் சாகுபடி பண்ணும்போது நம்ம தலைச்சத்து உரத்தினுடைய அளவு குறையுது. அதனால் நம்ம பயிர் வகை சாகுபடி பண்ணோம்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இது உடைய குறைந்த வயசு 2 மாதம் 2.5 மாதம் தான். இது நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த 2.5 மாதத்தில் நம்ம சாகுபடி பண்ணும்போது நமக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான பயிர் வகை பயிர்கள் கிடைக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து நம்ம வீட்டுக்கு எப்போவும் ஒரு 15லேருந்து 20 கிலோ ஒரு குடும்ப தேவை இருக்கும். இப்போ இதில் நமக்கு 300 கிலோ கிடச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான உளுந்து நமக்கு கிடைக்கிது. அதனால் நம்ம விவசாயிகள் இந்த பயிர் வகை சாகுபடியை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இதுக்கு தேவையான விதைகள் ரகங்கள் உளுந்து விதைக்கு VPN 8, VPN 9, VPN 10 ரகங்கள்லாம் நம்ம வேளாண்மை துறை நம்ம 12 வட்டாரத்தினுடைய வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு இருக்குது. இல்லைனாலும் தனியார் உர கடைகள்லையும் இருப்பு இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய இலக்கு 11,000 ஹெக்டேர் இலக்கினை அடைவதற்கு நீங்கள் ஒருங்கிணைந்து பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நெல் தரிசில் பயிர் வகை பயிர்கள் சாகுபடி குறித்து நம்மிடையே ஓய்வு பெற்ற வேளாண்மை இணை இயக்குனர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் வேளாண்மை துறை தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் திட்ட ஆலோசகர் திரு கே கண்ணன் அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை நாம் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியானது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில மட்டும் ஒளிபரப்பு செய்யாம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ மற்றும் ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.